வணக்கம் அன்பு சொந்தங்களே, மக்கள் நலம் திண்டுக்கல்லேருந்து உங்கள் அங்கு பேசுகிறேன். இப்போ விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 20 நாள் கணக்கை வந்துருச்சு. 25 நாள் ஆகிப்போச்சு. இப்போ என்னென்னா, இது விஜய்க்காண்டியோ அதுக்காண்டியோ சொல்லலை. இன்றைக்கி ஆண்டவங்களும் அதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் எல்லா பேரும் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இவங்க குற்றம் அவங்க குற்றவங்களாம் சொல்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் என்னென்னா முக்கியம் பார்த்திங்கன்னா மதுத்துறையில் இவ்வளோ மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நேற்று அரசு நமக்கு காமிக்கிறப்ப நம்மளை ஆண்ட அரசுகள் விடிய விடிய சரக்கு கிடைக்கிற அளவுக்கு செஞ்சாங்களே, அது ஏன் அப்படி செஞ்சாங்கங்கிறது தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் கடத்தொழிலருக்கு பூட்டு தொங்குனமாயே இருக்குது. போன ஆட்சியிலேருந்து அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். கொள்ள பேர் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அழிஞ்சு கொண்டே இருக்காங்கங்கிறது தான் எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இளைஞர்கள்லேருந்து எல்லாம் அடிபட்டு ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு புது கட்சி இன்றைக்கி இவ்வளோ மாற்றங்களை மது வழக்கில் கொண்டு வர்றாங்கன்னா, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தவங்க ஏன் கொண்டு வர முடியல? நாங்களும் எவ்வளவோ கத்தி சொன்னேன். எவ்வளோ பேர் பாதிக்கிறான்னு போட்டேன். வீடியோ காலில் 6 மணிக்கெலாம் சரக்கு வாங்கினதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டேன். இன்றைக்கி இன்னும் முழுசாக 1 மாதம் ஆகுங்களாட்டியுமே இன்றைக்கி இவ்வளோ மதுவில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்க அரசுனால், ஆண்ட அரசுனால் ஏன் கொண்டு வர முடியல? அப்போது இவங்க செலவு பண்ணாதனால இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்களா? இதே காவல்துறை, இதே மதுத்துறை, இதே தான் எல்லாமே இருந்து தான் நீங்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஏன் அதை தடுக்க தவறுனீங்க? இன்றைக்கி அவர் அதை செஞ்சாங்கிறாங்க. இன்றைக்கி இந்த கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா அதுவே அந்த அம்மாவை மேலேயும் தப்பு சொல்கிறாங்க, அப்பா மேலேயும் தப்பு சொல்கிறாங்க. அவன் மேலே தண்டனை சின்ன சிறுமி மேலே ஆசைப்படுறேன் எவனாக இருந்தாலும் அவன் மனுஷ ஜென்மமே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகளை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஏன் அதை இப்போ இன்றைக்கி நிறையா மருந்து கடை இந்த மாதிரியில் பார்த்திங்கன்னா இப்போ மாத்திரை சாப்பிட்டா போதை வர்ற மாதிரிலாம் நிறையா இருக்குது, நிறையா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அதிகாரி தான் போன ஆட்சியில் ஆட்சி நடத்திட்டு இருந்தவங்க கையில் இருக்கிறப்ப ஏன் அதை முறுக்கி விடலை? இவ்வளோ பிரச்சனை நடந்து இவ்வளோ பழக்கத்தில் இது பண்ணவங்க இன்றைக்கி செய்கிறாங்களே. இன்றைக்கி குற்றம் மட்டும் சொல்லக்கூடாது ஒருத்தரை. இன்றைக்கி ஆட்சியே தெரியாத நீங்கள் கிட்டத்தட்ட 60 வருஷம் 50 வருஷம் இருந்த கட்சிகள் இன்றைக்கி இதெல்லாம் செய்ய முடியுங்கிறப்ப ஏன் தடுக்கலை? எத்தனை உயிர்களை ஏன் காப்பாற்றலைங்கிற ஒரு வேதனையில் தான் இதை சொல்கிறேன். நான் யாருக்கும் சார்ந்து கிடையாது. நான் மக்களோட எங்கள் குடும்பத்துலேயும் எத்தனை பேர் பாதித்து மதுவினால் இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ மாற்றங்கள் 12 மணி கிடைக்கிறப்ப நிறையா பேர் குடிக்காமல் இருக்கிறப்ப சட்டத்தை ஏன் இது எல்லாரும் புது ஆளாக போட்டாங்க? ஆர்டர் ஒன்று தான் போட்டிருக்காரு. அதை ஏன் நீங்கள் செய்யலைங்கிற வேதனை தான் ஒழிஞ்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொதுமக்களாகிய நாம்பளும் கொஞ்சம் திருந்தணும். ஏன் திருந்தணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி விஜய் நடிகராக இருந்தால் அப்படி இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி மக்களாகிய நீங்களும் விஜய் ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலைங்கிறீங்க. நம்மளுக்கு மாற்றம் தேவை. அதாவது விஜய் இருக்காருன்னா நம்ம முதலமைச்சர் அவ்வளோதான். மக்களாகிய நீங்கள் போய் நடிகர்லேருந்து 50 பேர்த்தையும் சூழ்ந்து போய் நம்ம என்னென்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்துட்டு அவங்களும் ஃப்ரீயாக எல்லா இடத்துக்கு வர்றப்போ அவங்களுக்கு வரும். மக்களாக நம்ம ஐயோ இவன்னு கத்தி அவங்கள ஒரு மீட்டிங்கில் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு மக்கள் நாமளும் திருந்தணும். அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். இன்னும் அவர் நம்மள்ட்ட தான் 5 வருஷம் இருக்க போகிறா. அப்படி இல்லை அடுத்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய தலைவர்கள் வந்தாலும் நம்மளும் மாற்றிக்கணும். மக்களாக மாற்றினா தான் ஒரு இடத்துல அவங்களால பேச முடியும். அதனால் இப்போ விஜய் மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கல அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அது தைரியமாக இனிமேல் கொடுக்கணும். மக்களாகிய நீங்களும் அந்த ஒரு கூச்சல் இல்லாமல் அந்த விஷயங்கள் என்ன நம்ம காதில் வாங்கிட்டா தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அரசியலை பற்றி நமக்கு தெரியும். அதனால் ரசிங்க. அதை வச்சுக்கிட்டு கலாட்டம் பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக்கி இது பண்ணுறீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சொல்கிறேன். இன்றைக்கி அவங்களாம் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கி விட்டுட்டு இன்றைக்கி ஆணவங்கிற ஒரு பேச்சில் ஆளுக்கு தும்முறு எடுத்துக்கிட்டு அந்த கட்சியை கலங்கப்படுத்துறது பெரிய அவங்களுக்கு செய்கிற வேதனை. அதனால் சும்மா கட்சி தாவறது சுயநலமாக இருக்காமல் ஒரு கட்சியும் ஒரு குடும்பத்தையும் அனுசரித்து போகிற மாதிரி போங்கிறத ஒரு சாதாரண மக்களாக சொல்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டதை வச்சு சொல்கிறேன். அதனால் எது தவறு தான் மன்னிச்சுக்க. விஜய் சார் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் மக்கள் மேலே அதிகமாக இதாக இருக்குன்னு. ரெண்டாவது மத்திய அரசு பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. டோல்கட்டு வேறையும் ஏறிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து மக்களை இதிலிருந்து காப்பாற்றணுங்கிறத ஒரு பொதுமக்களாக சொல்கிறேன் நானே. வாழ்க வளமுடன்.